நம்ம முத்து சூப்பர் அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்களாம் வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு எபிசோட் ரொம்பவே நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லலாம். ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா மனோஜ், ரோஹிணி இவங்க அவங்களோட பரிசை வந்து பாட்டிக்கு போய் கொடுக்குறாங்க. பாட்டி அதை பார்த்து நல்லா இருக்குடா, தேங்க்ஸ்டா அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. அதை பார்த்து மனோஜ்க்கு வந்து ஆஹா, பாட்டி வந்து சந்தோஷப்படுறாங்க, அப்ப பரிசை நமக்கு தான் கொடுப்பாங்க அப்படின்ற ஒரு எண்ணம் வருது. மனோஜை பொறுத்த வரைக்கும் அந்த போட்டியில வந்து கலந்துக்கிடணும், பாட்டியை வந்து இம்ப்ரெஸ் பண்ணணும் அப்படின்றலாம் ஒரு எந்த எண்ணமும் கிடையாது. நம்ம வந்து ஜெயிக்கணும், நமக்கு வந்து அந்த பரிசு கிடைக்கணும் அப்படின்ற ஒரே ஒரு எண்ணம் மட்டும் தான் இருக்குது. சரி, எல்லாத்தையும் அப்படியே நவுத்தி விட்டுட்டு நம்ம விஜயா அந்த டிவி எடுத்துட்டு வந்து பாட்டி முன்னாடி வைக்கிறாங்க. ஐயோ, இவ்வளோ பெரிய டிவி நான் இதுக்கு முன்னாடி எந்த மருமகளும் தன்னோட மாமியாருக்கு கொடுத்து பார்த்ததில்ல அப்படின்ற மாதிரி பார்வதி சொல்ல, போதும் பார்வதி போதும், அவ சொல்லி கொடுத்த மாதிரி கரெக்டா சொல்றியே அப்படின்ற மாதிரி பாட்டி கண்டுபிடிச்சிட்டாங்க. இதுலயே விஜயாவோட கொட்டு வெளியே வந்துருச்சு அப்படின்னு சொல்லலாம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் அவங்க பரிசு பொருட்களை கொடுத்துட்டாங்க. இதுக்கப்புறம் கொடுக்கறதுக்கு ஒண்ணுமே கிடையாது அப்படின்ற ஒரு சிச்சுவேஷன் வருது. அப்ப மனோஜ் வந்து ரிசல்ட் அறிவிக்க சொல்றாரு. பாட்டி எல்லாரும் அவங்க பரிசை கொடுத்துட்டாங்க, நீங்க வந்து இப்ப ரிசல்ட் சொல்லுங்க, நான் தானே ஜெயிச்சேன் அப்படின்ற மாதிரி கேட்க, அதுக்கு பாட்டி இருந்துகிட்டே கொஞ்சம் பொருடா என்னோட பேரை வரட்டும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அவெல்லாம் வரமாட்டான் பாட்டி, அவெல்லாம் எங்க வர போறான் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது மாசா என்ட்ரி கொடுத்து, தொழிலதிபரே நீ நினைக்கிறது எதுவும் நடக்காது அப்படின்ற மாதிரி வந்து நிக்கிறார் நம்ம முத்து. இதை பார்த்து மனோஜுக்கு வந்து ஷாக்கு. ஆனா அவர் கையில வந்து எதுவுமே இல்ல. இதை பார்த்து மனோஜுக்கு வந்து ரொம்பவே ஹாப்பி. ஆஹா ரைட்டு, இவன் கையில எதுவுமே கிடையாது, அப்ப இவன் எந்த பரிசு பொருளுமே வாங்கிட்டு வரல அப்படின்ற மாதிரி சொன்னது இல்லாம முத்துக்கிட்டே போய் கேட்கிறாரு, நீ எதுவுமே வாங்கிட்டு வரல? ஆமா வாங்கிட்டு வரல அப்படின்ற மாதிரி நம்ம முத்துவும் சொல்றாரு. அப்ப இந்த போட்டில நான் தான் ஜெயிச்சேன் அப்படின்ற மாதிரி சொல்லும் போது நம்ம முத்து என்ன சொல்றாரு அப்படின்னா, ஒரு நிமிஷம் பொறு, நான் எதுவுமே வாங்கிட்டு வரல, ஆனா அதை விட நான் ஒரு சூப்பரான விஷயம் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டியோட பழைய காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டு வந்து அவங்க முன்னாடி வந்து நிப்பாட்டுறாங்க. இதை பார்த்து அவங்களுக்கு வந்து அவ்வளோ ஹாப்பி, தன்னோட இளமை காலத்துக்கே அவங்க திரும்பிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். மலரும் நினைவுகளை பேசுறாங்க. இப்போ எப்படி இருந்துச்சுல, அப்ப அப்படி இருந்துச்சு நம்ம காலேஜ் ஸ்கூல் பாத்தீங்கன்னா எல்லா விஷயத்தையும் அவங்க பேசுறாங்க. எங்கம்மா உன்னோட பையன் அண்ணாமலையே அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை கூப்பிட்டு பேசுறாங்க. அதுக்கப்புறம் அண்ணாமலையோட குழந்தையான நம்ம மனோஜை பத்தி பேசுறாங்க. அப்ப இவன் ஜட்டி போடாம சுத்திக்கிட்டு இருந்தவன் தானே அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இதை கேட்டு பாத்தீங்கன்னா எல்லாருமே சிரிக்கிறாங்க. எல்லாருக்குமே அவ்வளவு ஹாப்பி. ஆனா மனோஜ் செம்ம கான்ல இருக்காரு. இந்த முறை பரிசு பொருட்கள் நமக்கு கிடைக்காது அப்படின்றத மனோஜ் வந்து நல்லா தெரிஞ்சுக்கிட்டாரு. பாட்டி வந்து அவ்வளவு சந்தோஷமா இருக்கிறாங்க. அதெல்லாம் அவருக்கு தெரியல. ஆனா அவரை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா பரிசு பொருள் பரிசு பொருள் பரிசு பொருள் இதுல மட்டும்தான் இருக்காரே தவிர இதை தாண்டி எதுக்குமே அவர் வந்த பாடு கிடையாது. பார்க்கலாம் வர்றாரா அப்படின்னு சொல்லிட்டு சரி இப்படியே கதை போய்கிட்டு இருக்குதே. அடுத்து என்ன, கேக் கட்டிங் தான். கேக் எல்லாம் கட்டிட்டு மலரும் நினைவுகள் எல்லாம் பேசிக்கிட்டு ரொம்பவே ஜாலியா சந்தோஷமா இருக்கிறாங்க. அப்ப மீனா முத்துவை பார்த்து கேட்கிறாங்க, என்னங்க என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம இவ்வளோ பெரிய விஷயம் பண்ணிருக்கிறீங்க அப்படின்ற மாதிரி கேட்க, அதற்கு முத்து உன் மேல எனக்கு நம்பிக்கை இல்லை, நான் உன்கிட்ட இந்த விஷயத்த சொன்னேன் அப்படின்னா கண்டிப்பா நீ பாட்டி கிட்ட சொல்லியிருப்ப, ஏன்னா உன் பாட்டி மேல வந்து உனக்கு எவ்வளவு பாசம்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்ற மாதிரி முத்து சொல்றாரு. முத்து சொல்றதுதான் சரி, கொஞ்சம் அதட்டி கேட்டாவோ இல்ல அன்பா கேட்டாவோ கண்டிப்பா மீனா வந்து எல்லா உண்மையும் போட்டு உடைச்சிருப்பாங்க. அவர் ஒரு பெரிய கிஃப்டோட வராரு, சர்ப்ரைஸோட வராரு அப்படின்னு சொல்லிட்டு. அதனால நம்ம முத்து யாருக்கிட்டையும் சொல்லாம ஒரு மிகப்பெரிய சர்ப்ரைஸ் நம்ம பாட்டிக்கு கொடுத்திருக்கிறாரு. உண்மையிலே பாத்தீங்கன்னா இன்னைக்கு எல்லாரும் கொடுத்த பரிசை விட இதை வந்து யாராலையும் கொடுக்க முடியாத ஒரு விஷயம். இந்த ஃபீலை அவங்களோட ஃப்ரெண்ட்ஸை இந்த வயசுல அவங்களோட ஃப்ரெண்டை பாப்பேனான்னு கூட நினைச்சு பார்த்திருக்க மாட்டாங்க. அப்படி இருந்தவங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறான் முத்து. அதனாலதான் நம்ம பாட்டி ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆயிட்டாங்க. சோ கண்டிப்பா அந்த பரிசு நம்ம முத்துக்கு தான் போகும் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.